தொலைக்காட்சி நட்சத்திரங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வரவேற்று தற்போது காமெடி கோயில் திருச்சி அன்னலட்சுமி சகோதரி அவர்களோட ஒரு சிறிய பேச்சு நடத்தலாம். காமெடி குயின் எப்படி குயின் மாதிரியே நடந்து வந்தீங்களா திருச்சியில இருந்து? எல்லாரும் என் மேல கோபம் இருக்குன்னு தெரியுது. இல்ல இன்னொருத்தர் மேல அதை விட கோபமா இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. ஸோ திருச்சியிலிருந்து வருகை புரிந்திருக்கக்கூடியவங்க இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா பட்டிமன்றத்துறையில ஆட்சி மனோரமா என்று நாங்கள் எல்லாம் செல்லமாக அழைக்கக்கூடிய அன்பிற்குரிய சகோதரி. அதை தாண்டி கலைஞர் தொலைக்காட்சியில பல வருடங்களுக்கு முன்னாடி ஒளிபரப்பான அழகிய தமிழ் மகள் என்ற நிகழ்ச்சியுடைய தேர்வுக்குழு தலைமையாக இருந்தவங்க. அவங்க அழகா பாடுவாங்க, கம்பீரமா பேசுவாங்க. ஆண்கள் மட்டுமே செய்யக்கூடிய அந்த மிமிக்ரியை அவங்க அழகா பண்ணுவாங்க. அவங்களோட பாடி லாங்குவேஜை பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும். உண்மையா சொல்ல போனா ஆட்சி மனோரமா என்று நாங்கள் சொன்னதுக்கு அத்தனை தகுதியும் வாய்ந்த ஒரு தலை சிறந்த கலைஞர் அப்படின்னா அது திருச்சி அன்னலட்சுமி சகோதரி அவர்கள் அப்படின்னே சொல்லலாம். நீங்க இந்த பட்டிமன்றத்துறைக்கு வந்து எத்தனை வருடங்கள் ஆகுது? நான் கரெக்டா 15 வருஷம் ஆகுது. 15 வருஷம் ஆகுதுங்களா? சரி, ஓகே. பெரிய ஆளா வயசு 17 தான், வருஷமும் 15. இல்ல வயசு அது 30 வருஷமா சொல்லுது. நான் பட்டிமன்றம் ஆரம்பிக்கிறேன். அண்ணா 5000 இன்க்ரிமெண்ட். சரி சொல்லுங்க. 15 வருஷம் ஆகுது. 15 வருஷம் ஆகுது. சம்பளம் மட்டும் கம்மியா தான் கொடுக்குறாங்க. கேட்கறவங்களுக்கு தான் கொடுப்போம். ஆனா உண்மையா சொல்ல போனா அந்த பக்கம் புல்லு பூண்டு நிறைய இருக்கான், போகும்போது குட்டிக்கு போட்டு போ, பரவாயில்ல, காசு தருவாங்க. கலக்க போவது யாரு நிகழ்ச்சியில தன்னுடைய சொந்த முயற்சியால தன்னுடைய திறமையை வெளிக்காட்டி பல எபிசோட் வின் பண்ணி மக்களோட மனதையும் வின் பண்ண காமெடி குயின் அவர்கள். அவங்க கிட்ட எங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சதுன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் அவங்க ஊர்வசி மாதிரி ரொம்ப அழகா பேசுவாங்க. எனக்கு ஒரு சின்ன ஆசை அவங்க ஊர்வசி மாதிரி ஒரு 2 லைனாவது பேசணும் அப்படின்னுட்டு. அவங்க எல்லாமே பயந்து சுபாவமா உட்காந்துருக்காங்க. அவங்க கிட்ட இதெல்லாம் பேசி மேலும் பயப்பட வேண்டாம். அதனால உங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு. பனிஷ்மெண்டா? ஆமா, என்ன தாமதமா வந்ததுக்காக மன்னிச்சுக்கங்க. மனதில் எத்தனை ஒரு கைதட்டி கொடுக்க பார்ப்போம். கத்தலையா? முடியாதா சார்? மன்னிப்பது தெய்வத்துக்கு சமம் சார். இல்ல நான் தெய்வமா இருக்க விரும்பல. என்னை எல்லாத்தையும் சொல்லி சொல்லி வெறுப்பேற்ற மாதிரி தெரியல. நான் வந்து என்னையால லேட் ஆகல. நான் 11 மணிக்கெல்லாம் நான் ரெடி ஆகிட்டேன். என் மேக்கப் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஆமா ஆமா. ஒரு ஊரோடு ஊர்வசி. ஹலோ, மச்சான் மீச நீச்சர்வா பாட்டு பாடுறேன், நீங்க எல்லாரும் கை தட்டுங்க, அவ்வளவுதான். ஓகே, அதெல்லாம் சொன்னதை செய்ய மாட்டீங்க, பயந்துருவாங்க. வேணாம். சரி. மச்சான் மீச நீச்சர்வா மச்சினி எல்லாம் ஏங்கிடுவா. கம்பீரமான குரல் வளம் உங்களுக்கு. என்ன தர பழனி நல்லா தருவாரு. நீங்க நன்றிண்ணா. வந்ததுக்கு நிறைய வேலை பார்க்க வேண்டியிருக்குது.